ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நமக்கு மொதல் ஆர்டர் போட்டாங்க. ஸோ பேச்சம்மனில் போட்டிருக்காங்க 6 கிலோமீட்ரு 56 ரூபா. போகலாமா? அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து ரெண்டாவது ஆர்டர் போட்டாங்க 6 கிலோமீட்ரு. மொத்தம் நமக்கு வந்து 60 ரூபா ப்ளஸ் 20 ரூபா டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ஸ் கொடுத்தவருக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வது ஆர்டர் போட்டாங்க. ஸோ சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் மொத்தம் பார்த்திங்கன்னா 3, 2, 5, 5.5 கிலோமீட்ரு 37 ரூபா போட்டிருக்காங்க. வாங்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் பானக்கரை. யாராவது குடிச்சிருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ வந்து 4வது ஆர்டர் வந்துருச்சு. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு 4 கிலோமீட்ரு போகிறோம். 38 ரூபா கொடுத்துருக்காங்க. தாய் டிஃபன் சென்ட்ரு. போகலாமா? ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 6 இட்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளை வந்து கேஷ் வந்து வெறும் 48 ரூபா தான் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ 48 ரூபாய்க்கு 6 இட்லி நல்லா இருக்குல்ல? ஸோ ஜொமேட்டோவில். ஸோ இதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்ன்றதையும் காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 6 இட்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஜொமேட்டோவில். 48 ரூபா வந்திருக்கு. ஸோ 48 ரூபா நமக்கு பே பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருதுன்னு காமிப்போம். ஸோ 48 ரூபா அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கே 40 ரூபா கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்ன சூட்சமாக இருக்குது, ஸோ இதில் என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ உங்களோட இதை வந்து பதிவு பண்ணுங்கள், கமெண்டில் பண்ணுங்கள். ஏன்னா கஸ்டமர் 48 பே பண்ணியிருக்காங்க, நமக்கே 40 ரூபா கொடுத்துருவாங்க. அப்போ ஹோட்டலுக்காரனுக்கு இட்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கையிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு ஆர்டர் போட்டு விட்டாங்க. ஸோ சேலம் ஆர்ஆர் பிரியாணியில் கிட்டத்தட்ட அது ஒரு 6 கிலோமீட்டருக்கு 43 ரூபா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நமக்கு வந்து 6வது ஆர்டர் போட்டாங்க. ஸோ 8 கிலோமீட்டருக்கு ப்ளஸ் 50 ரூபா டிப்ஸு போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ டிப்ஸு. ஸோ 126 ரூபா ஆர்டரு நம்ம வந்து எடுக்க போகலாமா? நம்ம பேச்சம்மனில் தான் போட்டிருக்காங்க. ஓகே, 50 ரூபா கொடுத்த வினோத்குமாருக்கு ஸோ தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஸோ தேங்க்யூ வினோத்குமார். ஸோ கைஸ், இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6வதா 7வது ஆர்டரான்னு சரியாக நமக்கு தெரில. பட்டு நமக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க 5 கிலோமீட்டர் ஓட்டணும். ஸோ 41 ரூபா. ஸோ எடுக்க போகலாமா? வாங்க. எங்கன்னா பேச்சம்மன் நான்வெஜ்ஜு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து 7 ஆர்டர் முடிச்சாச்சு. 8வது ஆர்டர் போட்டாங்க ஆச்சி செட்டிநாடு ஹோட்டலில். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4, 3, 7 கிலோமீட்ரு. 7 கிலோமீட்டருக்கு 51 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வந்து ஆர்டர் எடுக்க போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8வது ஆர்டரு டெலிவரி பண்ணியாச்சு. இப்போ 9வது ஆர்டர் நமக்கு வந்திருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னா, இது ஒரு 5 கிலோமீட்டருக்கு 42 ரூபா போட்டிருக்காங்க. எங்கன்னா ஹோட்டல் விக்ரம். போகலாமா? இன்னும் மொத்தம் 23 ஆர்டர் எடுக்கணும். ஆல்மோஸ்ட் 9வது ஆர்டர் நம்ம வந்து இப்போ வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஸோ ரெஸ்டாரண்ட் போய்ட்டு டெலிவரி பண்ணுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9வது ஆர்டரோடு சேர்த்து இன்னொரு ஆர்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 62 ரூபா, டோட்டல் 62 ரூபா. எங்கன்னா பஞ்சாபி ரெஸ்டாரண்ட்டில் போட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு 2வது ஆர்டர் இருக்கணும். மொத்தத்தில் ஒரே கல்லில் 2 மாங்காய். பார்த்தீங்களா, நமக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய்னா ஒரு கல்லில் ஒரு மாங்காய் தான்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு ஆர்டர் தான் பிக் பண்ணோம், அடுத்த ஆர்டர் பிக் பண்ணக்கூடாதுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆர்டரை மட்டும்தான் டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ வாங்க, இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணால் கண்டிப்பாக அடுத்த ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு 9வது ஆர்டரா 10வது ஆர்டரான்னு தெரியல.
போட்டாங்க. மாடர்ன் ரெஸ்டாரண்ட்டு இதாக தான் இருக்குது, ஏத்தாப்பில் தான் இருக்குது. நம்ம வந்து புக் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு மல்டி ஆர்டர் போட்டிருக்காங்க. இது எப்படி கொடுப்பாங்களான்னு தெரியல, ஆனால் 70 ரூபா போட்டிருக்காங்க. கொடுத்தா நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 11 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறோம். இது வந்து 12வது ஆர்டர் போட்டாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்டருக்கு 60 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி வால்ஸ், ஸோ இங்கே தான் நம்ம ஆர்டர் எடுக்க போகிறோம். ஐஸ்கிரீம் ஆர்டர் எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது, போய் எடுக்க போகிறோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து 12 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுறோம். அது 13வது ஆர்டரு. 8, 9 கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு 84 ரூபா கொடுத்துருக்காங்க. அங்கே பிக் பண்ணி ஆர்டரை பார்ப்போம். ஸோ பேசிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. சங்கட்டம். ரீசன் வந்து கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க போல், இதே போட்டிருக்கு. ஸோ கைஸ், மறுபடியும் நமக்கு ஆர்டர் விழுந்திருக்கு. இப்போ 5, 6 மொத்தத்தில் 6 கிலோமீட்டருக்கு 58 ரூபா. அதே கடை தான், ஆனால் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க. கைஸ், நமக்கு வந்து இப்போ வந்து 14வது ஆர்டர் போட்டாங்க. சுல்தான் பிரியாணி. ஸோ 2 கிலோமீட்ரு 4 மொத்தம் 5 கிலோமீட்டருக்கு 35 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ கைஸ், நமக்கு ஃபலூடா கிங்கில் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்ரு 70 ரூபா போட்டிருக்காங்க. நமக்கு நேர்ந்த சோகம் யாருக்கும் நேரக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கண்டென்ட் ரெடி பண்ணுறதுக்காண்டியே, உங்களுக்கு காமிக்கிறக்காண்டியே இது பண்ணுவேன். ஸோ அதனால் நமக்கு வந்து 2 ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கைஸ், இப்போ நம்ம 17 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ மலையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆர்டர்கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் நமக்கு நிறையா டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 23 ஆர்டர் அடிக்கிறோம். 300 ரூபா இன்சென்டிவ் தட்டுறோம். ஹை கைஸ், நம்ம வந்து 325 இன்சென்டிவ் அடித்தோமா அடிக்கலையான்றது தான் நம்ம வந்து இப்போ வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 325 இன்சென்டிவ் நம்ம வந்து அடித்தாச்சு. மொத்தம் 24 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 10 கிக்ஸு